புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் தந்திடுவாய். நோய்கள் பேய்கள் ஆபத்து விபத்துக்களில் எங்களை காத்திடுவாய். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் தந்திடுவாய். நோய்கள் பேய்கள் ஆபத்து விபத்துக்களில் எங்களை காத்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும் பெண் குதிரையிலே வலமே வந்து எங்களை என்றும் காப்பவரே, எங்களை என்றும் காப்பவரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. வாழ்வினை இழந்து வாடிடும் வேளையிலே உம் வலிமை தந்திடுவாய். உள்ளம் உடைந்து உன்னிடம் வருகையிலே உறவாய் வந்திடுவாய். வாழ்வினை இழந்து வாடிடும் வேளையிலே உம் வலிமை தந்திடுவாய். உள்ளம் உடைந்து உன்னிடம் வருகையிலே உறவாய் வந்திடுவாய். அருகில் வந்தோமே ஆனந்தம் தாரும் பெண் குதிரையிலே வலமே வந்து எங்களை என்றும் காப்பவரே, எங்களை என்றும் காப்பவரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம்.
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். நாம் அனைவரும் வாழ்வு பெறவும் அதுவும் நிறைவாக பெறவும் தன்னுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் இயேசு உணவாக தந்ததை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். கடவுள் வழங்கிய கொடைகளில் சிறந்த கொடை திருவுடல் திரு இரத்தம். கடவுள் வழங்கிய இத்தகைய கொடைக்கு எத்தகைய மதிப்பளிக்கின்றோம் என்று சிந்தித்தவர்களாம் இத்திருப்பலியில் பக்தியாய் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை தூயமறை நினைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவிருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய் எம் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவா,
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய் துணைந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் மோசே வழியாக கடவுள் ஏற்படுத்தி கொண்ட பழைய உடன்படிக்கையை பற்றி எடுத்துரைக்கிறது. மோசே இஸ்ரேல் மக்கள் சார்பாக ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்துவதையும் அவர்கள் மீது உடன்படிக்கையின் இரத்தத்தை தெளித்ததையும் இதில் காண்கிறோம். கடவுள் நம்மோடு செய்துள்ள உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழும் வரம் வேண்டி இந்த வாசகத்துக்கு கவனமாக செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 3-8 முடிய. மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், உம் பணியாளன், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை
தொழுதிடுவே. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் தலைமை குருவான கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது. இயேசு கிறிஸ்து தம்மையே மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு மீட்பு கிடைக்க செய்தார் என்பதை எடுத்துரைக்கிறது. கிறிஸ்துவுக்கு உகந்த புதிய உடன்படிக்கையின் மக்களாக வாழும் வரம் வேண்டி இந்த வாசகத்துக்கு கவனமாக செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 முதல் 15. கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பழியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய மற்றும் 22 முதல் 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்த நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள்.
மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்த நாளில்தான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பாடுபட முந்திய இரவில் அந்த உணவு வேளையில் சீடர்களை சந்தித்து, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறி நற்கருணையை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் அந்த நற்கருணை நிலைத்திருக்கும் பொருட்டு குருத்துவத்தையும் ஏற்படுத்தினார். நற்கருணை கிறிஸ்துவின் உடலாகவும் கிறிஸ்துவின் இரத்தமாகவும் நம் உள்ளத்திற்கு வந்து நம் உள்ளத்தோடு நம் வாழ்வோடு பயணிக்கிறவராக இருக்கின்றார். யோவான் செய்தியிலே 6வது அதிகாரத்திலே குறிப்பிடுவது போல, நானே வாழ்வு தரும் உணவு, நமக்கு நிலை வாழ்வு தருவதற்காக திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் பங்கு பெறுகின்ற திருப்பலியிலே இறைவன் நம்மோடு இரண்டர கலக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார். இந்த கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தம் திருப்பலியிலே திருநிலைப்படுத்தப்பட்ட குருவானவரால் அந்த வசீகர வார்த்தைகளை சொல்லும் போது சாதாரண அப்பமும் ரசமும் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக மாறுகின்றது. அதனை அகக்கண்களில் பார்க்கும் அனைவருக்கும் கிறிஸ்து நம் உள்ளத்தில் வருகின்றார், நம்மோடு பயணிப்பவராக இருக்கின்றார். இந்த தியாக பலி, நன்றி பலி, அவர் நம் மீது கொண்டுள்ள ஒரு முழுமையான அன்பு, அந்த முழுமை அன்பின் காரணமாக நமக்காக பலியானார், நம்மோடு என்றும் இருப்பவராக உடன் பயணிப்பவராக இருக்கின்றார். ஒருமுறை ஒரு புனிதருடைய வாழ்விலே அவர் தனது திருவிருந்து நேரத்திலே ஒரு பெண்மணிக்கு இதோ கிறிஸ்துவின் திருவுடல் என்று குறிப்பிடும் பொழுது அந்த பெண்மணி அந்த புனிதரை பார்த்து சிரிக்கின்றார். ஏனம்மா சிரிக்கிறீர் என்று கேட்ட பொழுது அவர் குறிப்பிட்டாராம், நான் தான் இந்த அப்பத்தை உருவாக்கினேன், நான் தான் அதை உருவாக்கி சமைத்தேன், எவ்வாறு இது கிறிஸ்துவின் திருவுடலாக மாற முடியும் என்று நான் சிரிக்கின்றேன் என்று குறிப்பிட்டாராம். உடனே அந்த புனிதர் அந்த திருவிருந்தை பாதியிலே விட்டுவிட்டு தனது பலிபீடத்திற்கு சென்று மீண்டும் அந்த பெண்மணியிடம் எதற்காக சிரித்தீர் என்ற கேள்வியை கேட்கின்றார். அந்த பெண்மணியும் அதே பதிலை குறிப்பிடுகின்றார். உடனே தன் கையில் இருந்த அந்த அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து இறைவனை கண்ணீர் மல்க அந்த புனிதர் வேண்டுகின்றார். அவ்வாறு அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது மக்கள் அனைவருமே அவரோடு சேர்ந்து வேண்டுகின்றார். ஆண்டவரே, இந்த நம்பிக்கையால் தான் இந்த கிறிஸ்துவ விசுவாசத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் நம்பிக்கை நிலைத்திருக்கும் பொருட்டு, இன்னும் ஆழம் பெறும் பொருட்டு உமது அருளை எங்கள் மீது பொழிந்தருள்வீர்கள் என்று அனைவரும் கண்ணீர் மல்க மன்றாடுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது அவர் கையில் இருந்த அப்பம் இயேசுவின் திரு சரீரமாக மாறுகின்றது. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணி
மிகவும் கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த திருவுடலை ஏற்றுக்கொள்கின்றார். கிறிஸ்துவின் மீது தனது முழுமையான நம்பிக்கை வைத்து தனது வாழ்வை தொடங்குவராக இருக்கின்றார். எனவே நற்கருணை என்பது நாம் புறக்கண்களால் பார்ப்போருக்கு அது ஒரு அப்பமாக தோன்றினாலும் நாம் அகக்கண்களால் அந்த நற்கருணையை காண வேண்டும். அதில் கிறிஸ்து இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார், அதனால் பலவிதமான புதுமைகளை செய்கின்றார். ஒரு மனிதன் வாழ்வதற்கு உணவு அடிப்படை தேவையாக இருக்கின்றது. அந்த உணவு நம் உடலுக்கு சக்தியையும் வல்லமையும் நாம் வாழ்வதற்கு தேவையான சக்தியை கொடுப்பதாக இருக்கின்றது. இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு 2 விதமான உணவை கொடுக்கின்றார். ஒன்று நமது உடலுக்கு தேவையான உணவு, இரண்டாவது நமது ஆன்மாவுக்கு தேவையான உணவு. உடலுக்கு தேவையான உணவு என்பது நாம் அன்றாட வாழ்வில் நாம் உண்கின்ற உணவுகள். இயேசு பாலைவனத்திலே போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தான் இறைவார்த்தையை அறிவித்த பின்பு அவர்கள் இந்த பாலை நிலத்திலே அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்துவிடக் கூடும் என்று எண்ணி அவர்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைவனிடம் வேண்டி அவர்களுக்கு அந்த அப்பத்தை பழுக செய்து அவர்கள் உடலுக்கு தேவையான உணவை அந்த புதுமையை கொடுத்து அவர்களை வழி நடத்துகின்றார். எனவே உடலுக்கு நாம் அன்றாட வாழ்வில் அந்த உணவு என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவது நம் ஆன்மாவிற்கு தேவையான உணவு இறை வார்த்தையை நாம் காதுகளில் வாங்கும் பொழுது நமது உள்ளம் தூய்மையாகுகின்றது, நம் ஆன்மாவுக்கு தேவையான உணவு கிடைக்கின்றது. எனவே இந்த நற்கருணையின் வழியாக நம் உள்ளத்திற்கு ஆன்மீக உணவு இறைவன் கிறிஸ்து நம் உள்ளத்தில் வருகின்றார். நாம் அந்த ஆன்மீக உணவை ஏற்று என்னாலும் அவர் காட்டிய அந்த அன்பை நாம் பிறருக்கு பகிர்ந்து வாழ்வர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அந்த திருவுளம். அதற்காகத்தான் பலியானார். அந்த அன்பின் காரணமாகத்தான் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். எனவே இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடும் இந்த வேளையிலே நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நற்கருணை எடுக்கின்றோம். இந்த நற்கருணை வெறுமனே ஒரு வழிபாடாக ஒரு சடங்காக போய்விடாமல் அதில் நாம் கிறிஸ்துவோடு பங்கு பெறுகின்றோம், கிறிஸ்துவோடு பலியாகின்றோம். கிறிஸ்து நம்மோடு பயணிக்கின்றார், நம்மோடு உறவாடுகின்றார், நம்மோடு வாழ்கின்றார் என்ற மனநிலை நம்மில் ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் கிறிஸ்து பலியாகின்றார், நமக்காக பலியாகின்றார், நம் பாவங்களுக்காக அவர் பலியானவராக பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே கிறிஸ்து இந்த திருப்பலி வழியாக பலியாகிறது மட்டுமல்லாமல் நம்ம உடலுக்கும் நம் ஆன்மீகத்திற்கும் நமது ஆன்மாவிற்கும் உணவாக வருகின்றார். அந்த உணவை நாம் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு அன்போடு முழு உணர்வோடு ஏற்று ஒரு அர்த்தமுள்ள வகையில் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு பெற இந்த விழாவானது அழைப்பு விடுக்கின்றது. எனவே சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அருள் திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த வேண்டியும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நம்மை பாதுகாக்கவும் நம்மிலிருந்து வழிபடவும் இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தூய ஆவியாரை நம்பு
நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். எங்கும் இருப்பவராம் இறைவா, உலகெங்கும் நற்கருணை பலியை நிறைவேற்றும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மறைபொருளான பிரசனத்தை உணர்த்துவர்களாய் வாழவும், இறைமக்கள் விசுவாச வாழ்வில் வளரச் செய்யவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையை அருள்பவராம் இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் நற்கருணை பலியின் மேன்மையும் உண்மை தன்மையும் உணர்ந்து கத்தோலிக்க திருச்சபையில் ஒன்றினையும் மனம் தர வேண்டும் என்றும், உம்முடைய மக்களாகிய நாங்களும் உமது ஆவியால் இயக்கப்பட்டு உமது கட்டளைகளுக்கு பணிந்து நடந்து உம் சீடர்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் உமது திருமகனாம் இயேசுவின் திருவுருளாகிய நற்கருணைக்குரிய மாண்பையும் மதிப்பையும் உணர்த்து வாழவும், எமது இளைஞர்கள் அனைவரும் நற்கருணை குறித்து காட்டும் தூய்மையான வாழ்வை வாழ்ந்து தாம் வாழ்கின்ற சூழலில் என்றும் ஒளியாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, இவ்வுலகில் வாழும் மாந்தர் அனைவரும் மூவொரு இறைவனாகிய நீரே உம்மை கடவுள் என்பதை அறிந்து கொள்ளவும், உமது பிள்ளைகளாக அன்பிலும் நீதியிலும் ஒற்றுமையிலும் வாழவும் உதவ வேண்டுமென்று குடும்ப பிரச்சனைகளால் அமைதியிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவர் மேலும் மனமிறங்கி அவர்களின் வேதனைகள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வாழ்வின் ஊற்றான தந்தையே, நாங்கள் உமது வாக்கையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் நேரிய முறையில் நாங்கள் கடைபிடித்து அன்பின் சமூக வாழ்வு வாழ்வதற்கும், கிறிஸ்துவின் பெயரால் பல்வேறு சபைகளாக வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் தூய ஆவியாரின் வல்லமையால் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாகவும் எங்கள் சொற்களாகவும் செயல்களாகவும் கிறிஸ்து இயேசுவுக்கு சான்று பகரும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமையப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். கோதுமையப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குடித்து காட்டுகின்றன.
அதனால் உமது திரு அவை ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இராவுருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வானகத்திற்கு உரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கையில் ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுமைத்த நாங்கள் விண்ணகச் சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்களும் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புனியதொரு பண்பாறுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறுபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவில் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவில் கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவரச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் உறங்கும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன் உன்னிடத்தில் என்னாலும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாக திகழுகின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிச்சு. இறைவனுக்கு நன்றி. ஆலாவி துணை நீரே,